காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்குடிதான் பறப்பது என்று இன்று போல் போதொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர் களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளியொருத்தி. அனல் போலும் கண்டுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவன் வந்துட்டான். புனர்போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பான். முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உழைந்திட்டால் நல்ல உலகில் ஒரு கிழி செல்வந்து போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவரை எண்ணினேன், அடைபட்டார் கண்ணீர் அணையுடைத்தது அத்தான் என்றாள். அவன் புகை விட்டு கிளம்பும் புலி என்ன புகை விட்டு கும்புறும் எரி மலையென பகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான் சூடுரைத்தான் சுடர்முகம் தூக்கினான். சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான். கொடுத்தான். பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 என முழங்கிட்டு முரசொலி பார் 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 அந்த பைங்கிலின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாளத்தை தொடரெல்லாம் வேந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாடும் கண்வழியே சிந்திட்டாள். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிரைக்காரர்கள் உடைபட்டன, வேடப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எழின கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றியூர் கணவருக்கு ஏற்றனர், வேந்தன் தூது வந்தனர், வாழ்த்துக்கள் வணங்கினர், வீட்டோத்த தோழியர் வந்தனர், வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆழ்ந்த கண்ணீர் விழுந்தாள். அப்போது ஏனெந்த மந்தன் வந்தானோ இடவு செய்தி சொல்வதற்கு. என்னமே பெண்பாவாய் கண்ணன கலங்காதே களச்செய்தி கடைசி சேடு கேழ்ந்தான். அந்தோ மாவலை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாள் மாவிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார். ஆவிதான் போன பொண்ணும் உயிர் வாடும் ஆரணங்கு அச்செடுத்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலை இந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட குடும்ப சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியரை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ, இனி இது தூங்காத கண்தானோ என அழுதாள். அத்தான் என் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவதட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தாள். மட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோள் வாழ்வேன் என்றால் வட்டிலினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலேயிட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்றுக்கு நினைவு கொண்டாள். அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மலரை அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வா என்றாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அறியாத மானம் என்றாள். மகனே அதை சோதிக்க நீயும் வருகை என்றாள். வந்து விட்டான். குழந்தை குடும்ப வழக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள். எதிரியின் படையெடுப்பால் நம் குடும்பம் தடையொந்திட்டு மரமாகி போதடா தம்பி, கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார், ஆனாலும் இந்த நிலமுள்ள வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார். என் மகனே நீயும் தொழிலே பலமுள்ள வரையில் பகையை சாடு, பரணி பாடு, இதுவும் தாய் திரு நாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் பிடிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று வாழ்த்தி விட்டாள். அது திருவிழத்தை. என்னையா வசனம், என்னையா வசனம். எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுப்பா. அந்த மனசு எழுதின மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் புத்தகம் கொடுத்துருக்காரு. அந்த சங்கத்தமிழ் புத்தகத்தை வாங்கிப்பா. இது மாதிரி 1000 கதை இருக்குது. அந்த இலக்கிய கர்த்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையிலே இருக்கின்ற அவருடைய வாரிசு இந்த திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய மனதில் நீண்டார் ஏற்படுத்தியிருக்கின்றார். இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.